அதாவது பார்த்தீங்கன்னா, பெஞ்சமின் நெத்தன்யாகு லட்சக்கணக்கான பாலஸ்தீன மக்களை கொன்று கொண்டிருக்கிறான். அதுபோல ராஜபக்சே லட்சக்கணக்கான தமிழீழ மக்களை கொன்று குவித்தான். அப்போ அவன நம்ம கொன்னுட்டா, நம்ம இத்தன பேர் செத்ததுக்கு நீதி கிடைச்சிருமா? ஒரு ராஜபக்சேவ கொன்னுட்டோம்னு வச்சுக்கோங்க. அப்போ இத்தன பேர் செத்ததுக்கு நீதி கிடைச்சிருமா? அதுபோல பெஞ்சமின் நெத்தன்யாகுவ கொன்னுட்டாக்கா, லட்சக்கணக்கான பாலஸ்தீன மக்கள் இறந்து போனதுக்கு நீதி கிடைச்சிருமா? கிடைச்சிராது. இத்தன பேரோட உயிருக்கு ஒரு உயிர் ஈடாகாது. அப்போ நாம என்ன பண்ணோம் அப்படின்னா, இத்தனை பேர் சாகுறதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. நம்மளால இதுக்கு நீதியே பெற முடியும். அப்போ வந்து என்ன பண்ணோம், லட்சக்கணக்கான பாலஸ்தீன மக்களை கொண்ட பெஞ்சமின் நெத்தன்யாகுவை பழிவாங்க வேண்டுமென்றால், லட்சக்கணக்கான இஸ்ரேல் மக்களை கொல்ல வேண்டும். அதுதான் நீதியாக இருக்க முடியும். அப்ப அது சாத்தியமில்ல அப்படிங்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, அவன் இந்த மாரி படுகொலை பண்றானா, பிடிவாதமா நீ அங்க இருக்காத. இப்ப இதற்காக இப்ப வந்து கொதிக்கிறோம் நாம. வேண்டாம். பக்கத்து நாட்டுக்காரன் ஈரான்காரன் என்ன பண்றான்? கொல்லாதன்றான். ஏன் பாலஸ்தீன மக்களை கொல்ற? அவன கொல்லாதன்றான். அவன் கொல்லத்தான் அவனுடைய புத்தி அதுதான். கொல்றது தான். அப்படின்னா, நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த மக்கள பாதுகாக்கணும். நீ என்ன மக்களை பாதுகாக்கிறதுக்காக அந்த பாலஸ்தீன மக்களை அத்தனை மக்களையும் ஈரானுக்கு கூட்டிட்டு வா. ஈரான் மிகப்பெரிய தேசம். மிகப்பெரிய பரப்பளவுள்ள ஒரு அருமையான வளமுள்ள ஒரு தேசம். அப்ப அந்த பாலஸ்தீன மக்கள் மீது உனக்கு உண்மையிலே அக்கறை இருந்தா, நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த மக்கள அப்படியே கூட்டிட்டு போயிடு. கூட்டிட்டு போயிடு. இதுக்கு முன்னாடி நீ நடத்தியிருக்கணும் இதெல்லாம். அப்பன்னா ஒரு லட்சக்கணக்கான மக்கள அவன் இஸ்ரேல்காரன் கொன்றுக்க மாட்டான். அவனோட புத்தி தெரிஞ்சு போச்சு. அப்ப இதற்கு நீ என்ன பண்ற அப்படின்னா, பாலஸ்தீன மக்களுக்கு ஆயுதங்கள சப்ளை பண்ற. நீ வந்து உண்மையான நீதிய தேடுற ஒரு ஆளா இல்ல. ஈரான்காரன்லாம் உண்மையான நீதிய தேடுறான். எரியிற சண்டைய மூட்டி விடுற வேலைய தான் அவன் பண்ணிட்டு இருக்கான். அப்பாவி மக்கள் தான் செத்துக்கிட்டு இருக்கான். அவனுக்கு கழிப்பறை இல்ல, தண்ணி இல்ல, உணவு இல்ல. பாலைவனத்தில அவன் கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். அப்ப நீ என்ன பண்ணியிருக்கணும்னா, அந்த சண்டை வருஷக்கணக்கா நடந்துட்டு இருக்கு. இந்த சண்டைக்கே ஒரு முடிவே கிடையாது. இஸ்ரேல்காரனை எதிர்த்து நம்மளால போரிட முடியாது. அவன் ரொம்ப வலிமையானவனா இருக்கான். அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? அந்த மக்களை பாதுகாக்க வேண்டும். மக்களை பாதுகாக்கணும். ஒண்ணு இஸ்ரேல்காரன் கூட நேரடியா சண்டை போடு ஈரான்காரன். அது உன்னால முடியல. இஸ்ரேல்காரன் திருப்பி அடிக்கிறான். அதனால ஈரானுக்கு மிகப்பெரிய பாதிப்பு வருது. அப்ப அதனால நாட்டு மக்கள் செத்து போறாங்க. அப்ப வேற ஒரு வழி இருக்கு. என்னன்னா, அந்த இருக்கிற பாலஸ்தீன மக்களை அவர்களை பாதுகாக்க வேண்டும். அவர்கள போய் ஈரானுக்கு கூட்டிட்டு போயிடு. எத்தனை லட்சம் பேர் இருப்பான்? ஒரு 2,00,000 3,00,000 பேர் தான், 4,00,000 அல்லது 10,00,000 பேர் தான் இருப்பான். ஈரான்ங்கிறது மிகப்பெரிய தேசம். அப்படியே அவர்களை கூட்டிக் கொண்டு குடியமர்த்தி விடு. ஈரானில் கொண்டு குடியமர்த்தி விடு. எந்தெந்த நாடெல்லாம் அந்த படுகொலைக்கு எதிராக குரல் எழுப்புகிறதோ, இஸ்ரேலுக்கு கண்டனம் தெரிவிக்கிறதோ, அந்த நாடுகள்லாம் என்ன பண்ணு, என் நாட்டில ஒரு 10,000 பேர கொண்டு வாங்க. அந்த பாலஸ்தீன மக்கள ஒரு 10,000 பேர் என் நாட்டுக்கு வா. இப்போ பிரான்ஸ் எதிர்ப்பு தெரிவிக்குதா இந்த சண்டைக்கு? அப்ப அந்த பாலஸ்தீன மக்களின் சார்பாக அந்த பிரான்ஸ் நிக்குதா? ஒரு 10,000 பாலஸ்தீன மக்கள் என்னுடைய நாட்டுக்கு வந்து விடு என்று சொல்லிவிடு. அதுபோல ஈரான், அது மாரி சவுதி அரேபியா இதெல்லாம் வந்து இந்த பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவா இருக்குதா? என் நாட்டுக்கு ஒரு 10,000 பேர் வா, 5,000 பிரிச்சு எடுத்துக்கோங்க. அந்த மக்கள் உயிரோடு இருப்பார்கள். இவன் எங்க அடிக்கிறான், நீ என்ன பண்ற? உனக்கு பாலஸ்தீன மக்களுக்கு ஆயுதத்த குடுத்து இன்னும் சண்டைய பெரிதுபடுத்துற. பெரிதுபடுத்தினா அவன் பெரிய பெரிய குண்டா தூக்கி போடுறான். கட்டடத்து மேல டமால் டிமால்னு போட்டு அங்க எத்தனை பச்சை குழந்தைங்க எல்லாம் வந்து கொடூரமானது. கை கால் இழந்து போய் நடக்க முடியாம, கழிப்பறை இல்லாம, உணவு இல்லாம, தண்ணி இல்லாம அவஸ்தைப்படுறான். அதனால நீங்க வந்து அ இப்ப அப்படியே ஃப்ரீ பாலஸ்தீனம் அந்த இடத்துல தான் நான் இருப்பேன். ஏன் அடம் பிடிக்கிற? அங்க வாழ முடியலன்னா இன்னொரு இடத்துக்கு போயிடு. நான் அந்த இடத்துல தான் உட்காருவேன். ஒரு காட்டுல சிங்கம், புலி இருக்குன்னா, அத விட்டு வெளிய வரணும்ல. நம்ம அப்படித்தானே வந்திருக்கோம். நம்ம இன்னைக்கு காட்டிலேயே வசிக்கிறோம். ஏன் வசிக்கல? அங்க போனா சிங்கம், புலி, காட்டெருமை, கரடி எல்லாமே இருக்கு. அங்க வாழ்றது பயம் அப்படிங்கிறனால தானே நம்ம இங்க வந்துட்டோம். அங்கே தான் இருப்பேன். அது பசுமையா இருக்கு, பச்சையா இருக்கு அப்படின்னு அங்கேயே தான் இருப்பேன். அருவிலாம் இருக்கு, ஆறெல்லாம் இருக்குன்னு காடுக்குள்ளேயே உட்கார வேண்டியது தானே. ஏன் உட்காரல? அப்ப அத விட்டு வெளியில வந்தோம்ல. பாதுகாப்ப தேடி தானே வந்திருக்கோம். அதுபோல இந்த பாலஸ்தீன மக்கள பாதுகாக்கணும்னா பழி பாலஸ்தீன மக்களுக்கு நீ பழி வாங்குறதுன்னா, அப்புறம் லட்சக்கணக்கான பாலஸ்தீன மக்கள கொன்றதுக்கு லட்சக்கணக்கான இஸ்ரேலியர்களை கொல்ல வேண்டும். அப்புட்னா அது வந்து இங்க சாத்தியம் இல்ல. அது வந்து அ ஒரு தவறான அதுவும் பாவமான விஷயம் தான். யாரோ ஒரு தனி மனிதன் பெஞ்சமின் நேத்தன்யாகு செய்த ஒரு தவறுக்கு அந்த அப்பாவி இஸ்ரேலியர்கள் அங்கேயும் நெறைய பேர் இந்த சண்டைக்கு ஆதரவா இருக்க மாட்டான். அவனும் மரண பயத்தோட தான் வாழ்ந்துட்டு இருக்கான். அப்படி இருக்கும்போது யாராவது ஒருத்தன் தனி மனிதன் இந்த பெஞ்சமின் நேத்தன்யாகு வரலாற்றில இடம் பிடிக்கணுங்கிறதுக்காக அவன் செய்ற படுகொலை தான் இது. அப்படி இருக்கும்போது, இந்த பாலஸ்தீன மக்களை பாதுகாக்க வேண்டும். அந்த வரலாற்றில் இடம்பெற வேண்டும் என்ற ஆசைக்காக லட்சக்கணக்கான பாலஸ்தீன மக்களை கொன்று கொண்டிருக்கிற நெத்தன்யாகுவிட்டருந்து இந்த அப்பாவி மக்கள பாதுகாக்கணும் அப்படின்னா, அவன கூட்டிட்டு போய் ஈரான்ல குடியமர்த்து.
அப்படியே உடனே ஒரே நாளில் தீர்வு கிடச்சிரும். போ வச்சுக்கோ, இது இந்த மண்ணுக்கு தானே ஆசைப்பட்ட, அந்த மண்ணு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி இந்த மக்களை பாதுகாது. இவன் கை கால் போச்சு செத்து போனான் அப்படிங்கிறப்போ அந்த பாலஸ்தீன மண் இருந்தால் என்ன, செத்து போனவனுக்கு பாலஸ்தீன மண் எந்த வகையில் இருக்க போகுது? அந்த மண்ணை பாதுகாத்து நீ என்ன பண்ண போகிற? செத்தே போயிட்டான், செத்துக்கிட்டு இருக்கான், அப்புறம் அந்த மண்ணை பாதுகாத்து என்ன பண்ண போகிற? அது மாதிரி ரஷ்யாக்காரனா அவன் சொல்லலாம், ஒரு 10,000 பாலஸ்தீன மக்களை என் நாட்டுக்கு கொண்டு வா, குடியமர்த்துறேன், வேலை வாய்ப்பை கொடு, கல்வியை கொடு, உணவை கொடு, எல்லாம் கொடுத்து சந்தோஷமாக வாழ வை.